பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் விற்பனையாளர்கள் குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் விற்பனையாளர்கள் குடும்பத்தோடு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி குடும்பத்தோடு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் டாஸ்மாக் விற்பனையாளர்கள். சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் குடும்பத்தோடு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த போராட்டத்தில் விற்பனையாளர்கள் மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தோடு உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டு பெறலாம். முருகேசன், முழு விவரம். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கம் சார்பில் கட்சியினர் உறுப்பினர் சேர்ந்த கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருந்து 800க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக எங்களுக்கு 10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் குடும்பத்துடன் டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்திருக்கார்கள். கூப்பா பாரதி தலைமையில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் மக்கள் தற்போது பணி நிரந்தரம் கோரி கோஷங்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு அமைந்த பிறகு டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களுடைய பணி நிரந்தரம் செய்ய தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது சென்னை எழும்பூர் ராஜநேத்திர மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.